is isomorphic to a subgroup of art of H. Is a subgroup. This Poisson group is isomorphic to a subgroup of automorphism of H. Okay. Proof எப்படின்னு பாருங்க. Here is since H is a subgroup of G. Okay. So H itself a group. H itself a group. So art of H is a group under composition. It's a group under composition. Okay. And this art of G, art of H is also a subgroup of automorphism of G. It's a subgroup of automorphism of G. அதாவது automorphism இங்க எப்படி இருக்கும்னா sigma belongs to art of H ன்னு எடுத்தீங்கன்னா sigma belongs to art of H ன்னு எடுத்தீங்கன்னா sigma எப்படி இருக்கும்னா இது ஃபுல்லா Hல உள்ள எலிமெண்ட்ஸ் Hல உள்ள எலிமெண்ட்ஸுக்கு இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ரைட்டா அந்த ஆட்டோமார்பிசத்துல ரிமைனிங் எலிமெண்ட் இருக்கு G மைனஸ் H ரைட்டா ரிமைனிங் எலிமெண்ட்லாம் இங்க எப்படி இருக்கும்னா சிக்மா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் H ரைட்டா ஜஸ்ட் சிக்மா வேண்டாம் சிக்மா ஈக்குவல் டு ஜஸ்ட் ஒரு ஆட்டோமார்பிசம் எடுத்தேன் சிக்மா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ஜின்னு எடுத்துங்க சரியா சிக்மா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ஜி இந்த ஜியில் உள்ள எலமெண்ட்ஸை ரெண்டா டிவைட் பண்ணியிருந்தேன் ஒன்று ஹைட்ஸ்னு டிவைட் பண்ணிக்கிறேன் இன்னொரு இது வந்து என்னன்னா ஜி மைனஸ் ஹைட்ஸ் ஓகே ஜி மைனஸ் ஹைட்ஸ் இப்போ நான் என்ன எடுக்கேன்னா இங்க ஜி மைனஸ் ஹைட்ஸ்ல உள்ள எலமெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் இங்க உள்ள எலமெண்ட்லாம் எக்ஸ் கோஸ் டு எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரைட்டா ஜி மைனஸ் ஹைட்ஸ்ல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இங்க மட்டும் வேரி பண்ணிக்கிறேன் அப்போ இந்த 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 சிக்மா எங்க இருக்குன்னா ஆர்ட் ஆஃப் ஹைட்ஸ்ல வந்து ஓகேவா சிக்மா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ஜின்னு எடுத்திருக்கேன் சிக்மா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ஜின்னு எடுத்திருக்கேன் சிக்மான்னு ஒரு ஆட்டோமார்பிசம் இந்த ஆட்டோமார்பிசத்தை நான் எப்படி பார்க்கேன்னா ஹைட்ஸ்ல உள்ள எலமெண்ட்ஸுக்கு மட்டும் ஆட்டோமார்பிசம் எடுத்துக்கிறேன் ஹைட்ஸ்ல உள்ள எலமெண்ட்ஸுக்கு மட்டும் ஆட்டோமார்பிசம் எடுத்துக்கிறேன் ரிமைனிங் ஜி மைனஸ் ஹைட்ஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த சிக்மா வந்து இஸ் அன் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜியா இருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த எலமெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணனால இந்த ஆட்டோமார்பிசம் எங்க இருக்குன்னா ஆர்ட் ஆஃப் ஹைட்ஸ்லயும் பார்க்க முடியும் சரியா ஸோ ஆர்ட் ஆஃப் ஹைட்ஸ் இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் ஆர்ட் ஆஃப் ஜி அப்போ இங்க உள்ள ஆட்டோமார்பிசத்தை ஹைட்ஸ்ல உள்ள ஆட்டோமார்பிசத்தை எப்படி பார்க்கனா இப்படி பார்க்க சரியா அப்போ ஜி மைனஸ் ஹைட்ஸ்ல உள்ள எலமெண்ட்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஹைட்ஸ்ல உள்ள எலமெண்ட்ஸுக்கு மட்டும் ஆட்டோமார்பிசம் பார்ப்பீங்க ரைட்டா ஓகே ஸோ ஆர்ட் ஆஃப் ஹைட்ஸ் இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் ஆர்ட் ஆஃப் ஜி ஓகே இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த கோசன் குரூப் வந்து சப்குரூப் ஆஃப் ஐசோமார்பிக் டு ஏ சப்குரூப் ஆஃப் திஸ்ன்னு சொல்லணும் சரியா ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா கிளியர்லி நார்மலைசர் ஆஃப் H in G is a subgroup of G. Okay, normalizer of H in G is a subgroup of G. And normalizer of H in G equal to set of all G in G such that GH G inverse equal to H. Okay, GH G inverse equal to H. Okay. இப்போ ஒரு மேப் டிஃபைன் பண்ணுதான் ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரத்தை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போறேன் ஸோ டிஃபைன் பை ஃப்ரம் normalizer of H in G to art of H by pi of G equal to நான் இங்க எப்படி டிஃபைன் பண்ணதுன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ரிசல்ட் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம் இன்னர் ஆட்டோமார்பிசம் டிஃபைன் பண்ணதப்போ ஜியில ஒரு ஃபார் எனி ஜி பிலாங்ஸ் ஜி there exists an automorphism sigma G belongs to art of G ன்னு பார்த்திருக்கோமா இந்த ரிசல்ட் பார்த்திருக்கோமாப்பா ஜியில எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு ஆட்டோமார்பிசம் கொடுக்க முடியும்னு பார்த்திருக்கோம்ல ஸோ அப்போ இந்த ஆட்டோமார்பிசம் எங்க இருக்குன்னா ஆர்ட் ஆஃப் ஜியில இருக்கு இந்த ஆட்டோமார்பிசத்தை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதேன் எங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதேன்னா ஒரு நிமிஷம் அதாவது G and G okay
ஜின்னு ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா இது ஆர்ட் ஆஃப் ஜி. ஓகே, ஜின்னு ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா இங்க என்ன கொடுக்கலாம்னா சிக்மா ஜி டிஃபைன் பண்ணலாம். சரியா, சிக்மா ஜி ஆஃப் ஏ என்ன டிஃபைன் பண்ணோம்னா ஜிஏ ஜி இன்வெர்ஸ்னு டிஃபைன் பண்ணணும். ரைட்டா, இப்போ இந்த ஆட்டம் இங்க ஆர்ட் ஆஃப் ஹைட்ஸ் வந்து இங்க இருக்கு. ரைட்டா, அப்போ இந்த சிக்மா ஜியை நான் எப்படி எடுக்கணும், ஜின்னு ஒரு குரூப்ல ஒரு எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் இங்க ஒரு சிக்மா ஜி டிஃபைன் பண்ண முடியும். சரியா, இங்க ஒரு சிக்மா ஜி கொடுக்க முடியும். இந்த சிக்மா ஜியை எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதுன்னா ஹைட்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அப்போ சிக்மா ஜி எங்க இருக்குன்னா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ஜில இருக்கும். சிக்மா ஜி வந்து எங்க இருக்குன்னா ஆர்ட் ஆஃப் ஜில இருக்கும். ஸோ ஆர்ட் ஆஃப் ஜினா சிக்மா ஜி இஸ் எ மேப் ஃப்ரம் ஜி டு ஜி. ஓகே, ஜி டு ஜி. இந்த இதை நான் எங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதுன்னா ஹைட்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. இந்த ஆட்டோமார்பிஸ் இதை ஹைட்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அர்த்தம்னா டொமைன் அண்ட் கோடொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஓகே, இதுவும் என்னவா இருக்கும்னா ஆட்டோமார்பிசமா இருக்கும். புரியுதா, இதுவும் இதனுடைய இது என்னன்னா சிக்மா ஜி ரெஸ்ட்ரிக்டட் ஹைட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஜி ஆஃப் எக்ஸ். சிக்மா ஜி ரெஸ்ட்ரிக்டட் ஹைட்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சிக்மா ஜி ஆஃப் எக்ஸா தான் இருக்கும். சரியா, ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹைட்ஸ் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுன்னு பாருங்க. சிக்மா ஜி வந்து ஃபார் எனி ஜி பிலாங்ஸ் டு ஜி there is an automorphism sigma g in art of g. Okay, so sigma g is a automorphism from g onto itself. Okay, so இந்த இதை நான் எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுன்னா ஹைட்ஸ் வந்து சப்குரூப் ஆஃப் ஜி. ஓகே, அப்போ இந்த மேப் இந்த ஆட்டோமார்பிசத்தை எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுன்னா ஹைட்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதேன், இங்கேயும் ஹைட்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்மா ஜி ரெஸ்ட்ரிக்டட் ஹைட்ஸ் இஸ் அன் இது வந்து பைஜெக்டிவா இருக்கும். ஏன்னா சிக்மா ஜி டு ஜி வந்து பைஜெக்டிவ், சிக்மா ஜி பைஜெக்டிவ், ரெஸ்ட்ரிக்ட் பண்றதும் கண்டிப்பா பைஜெக்டிவா இருக்கும். ஸோ இதனுடைய இமேஜ் எப்படி இருக்கும்னா இதுல உள்ள எலமெண்டோட இமேஜ் எப்படி இருக்கும்னா சிக்மா ஜி ரெஸ்ட்ரிக்டட் ஹைட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா இதனுடைய ஹைட்ஸ்ல ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த எலமெண்டோட இமேஜ் இங்கேயும் ஹைட்ஸ் இருக்கு. ஹைட்ஸ் வந்து சப் குரூப் ஆஃப் ஜி இருக்கு. அப்போ இங்க ஹைட்ஸ்ல உள்ள ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன இமேஜ் இருக்கோ அதுதான் இங்கேயும் இமேஜ். சரியா, சிக்மா ஜி ரெஸ்ட்ரிக்டட் ஹைட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா சிக்மா ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது இந்த சிக்மா ஜி ரெஸ்ட்ரிக்டட் ஹைட்ஸ் என்னன்னா ஆட்டோமார்பிசமா இருக்கும். சரியா, ரெஸ்ட்ரிக்ட் தான் பண்ணுது. அப்போ எல்லா சிக்மா ஜியோட ப்ராப்பர்ட்டிலாம் இங்க வரும். பட் டொமைன் எங்க இருக்குன்னா எக்ஸ்ல ஹைட்ஸ்ல இருக்கு. டொமைன் வந்து எங்க இருக்குன்னா ஹைட்ஸ்ல இருக்கு. அப்போ இந்த மேப் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா பை ஆஃப் ஜி ஈக்குவல் டு சிக்மா ஜி ரெஸ்ட்ரிக்டட் ஹைட்ஸ். சிக்மா ஜி ரெஸ்ட்ரிக்டட் ஹைட்ஸ். சிக்மா ஜி ரெஸ்ட்ரிக்டட் ஹைட்ஸ்னா சிக்மா ஜிங்கிற இன்னர் ஆட்டோமார்பிசத்தை ஹைட்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அப்போ ஹைட்ஸ்ல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் சிக்மா ஜி ரெஸ்ட்ரிக்டட் ஹைட்ஸோட இமேஜ் என்னன்னா சிக்மா ஜி ஆஃப் எக்ஸ் தான். சரியா, அப்போ அண்ட் சிக்மா ஜி this element belongs to art of heights. This element belongs to art of heights. Okay, so அப்போ மேப் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. பை ஃப்ரம் நார்மலைசர் ஆஃப் ஹைட்ஸ் இன் ஜி டு ஆர்ட் ஆஃப் ஹைட்ஸ் பை பை ஆஃப் ஜி ஈக்குவல் டு சிக்மா ஜி ரெஸ்ட்ரிக்டட் ஹைட்ஸ். ஓகே, ரெஸ்ட்ரிக்டட் ஹைட்ஸ். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா சிக்மா பை வந்து ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணுங்க. லெட் G1, G2 belongs to normalizer of heights in G எடுத்துங்க. Pi of G1, G2. Pi of G1, G2 equal to sigma G1, G2 restricted heights. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்னா சிக்மா G1, G2 எப்படி எழுதலாம்னு பார்த்துருக்கோம்னா சிக்மா G1 காம்போசிஷன் சிக்மா G2ன்னு பார்த்துருக்கோம். அப்போ இங்கேயும் அந்த இது வேலிடு தான். ஸோ திஸ் ஈக்குவல் டு சிக்மா G1 restricted heights காம்போசிஷன் சிக்மா G2 restricted heights. Okay, so அப்போ pi of G1 G2 equal to இந்த இதுக்கு வேற என்ன போட்டுக்கலாம்னா pi of G1 போட்டுக்கலாம் into pi of G2. Okay, so pi is a group homomorphism. Okay, pi is a
ஹோமோமார்பிசம். ஸோ நம்ம சில ரிசல்ட் பார்த்துருக்கோம். இமேஜ் வந்து சப்குரூப் ஆஃப் கோடமைனா இருக்குமா? இமேஜ் வந்து சப்குரூப் ஆஃப் கோடமைனா இருக்குமா இருக்காது? Image is a subgroup of codomain or not? Pi of normalizer of H in G is a subgroup of what of H of? Image வந்து சப்குரூப்னு பார்த்துருக்கோம்லப்பா ஜென்ரலாகவே குரூப் தியரியில. Pi from G to D dash is a group homomorphism. Then pi of G is a subgroup of G dashன்னு பார்த்துருக்கீங்கல்ல. இமேஜ் வந்து சப்குரூப்னு சொல்லலாம் சரியா? அப்போ இங்க பையோட டொமைன் வந்து நார்மலைசர் ஆஃப் H in G. So this image is a subgroup of art of H. Okay. இப்போ பை என்ன சொல்லியிருக்கோம்னா பை ஃப்ரம் நார்மலைசர் ஆஃப் H in G to art of H. Art of H is a homomorphism. Okay. say homomorphism ப்ரூவ் பண்ணியிருக்கோம். So by first isomorphism theorem use பண்ணுங்க. By first isomorphism theorem, normalizer of H in G by kernel pi is isomorphic to image of normalizer of H in G. இது first isomorphism theorem உள்ள ரிசல்ட். Normalizer of H in G by kernel pi is isomorphic to this. இந்த இது எதுக்கு சப்குரூப்னா சப்குரூப் ஆஃப் ஆர்ட் ஆஃப் H. ஆர்ட் ஆஃப் H. ஓகே. இப்போ கர்னல் பை என்ன சொல்லணும்னா சென்ட்ரலைசர் ஆஃப் H in G சொல்லணும். கர்னல் பை வந்து என்னன்னா சென்ட்ரலைசர் ஆஃப் H in G சொல்லணும் சரியா? ஓகே. கர்னல் பை ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் G in normalizer of H in G. Set of all G in normalizer of H in G such that pi of G equal to இங்க உள்ள ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகும் சரியா? இங்க உள்ள ஐடென்டிட்டி ஆட்டோமார்பிசம் என்னன்னா சிக்மா இ ரெஸ்ட்ரிக்டட் ஹெச். சிக்மா இ ரெஸ்ட்ரிக்டட் ஹெச். ஓகே. இந்த இதுல உள்ள ஐடென்டிட்டி வந்து சிக்மா இ ரெஸ்ட்ரிக்டட் ஹெச். ஓகே. ஸோ செட் ஆஃப் ஆல் ஜி இன் ஜி சச் தட் பை ஆஃப் ஜி என்னன்னா சிக்மா ஜி restricted H equal to sigma E restricted H. Okay. So this equal to set of all G in G such that இது ஒரு automorphism. This element belongs to art of H. This element also belongs to art of H. So this two automorphism are equal. அப்போ இதனுடைய டொமைன்ல இதனுடைய வேல்யூ இமேஜோட வேல்யூ வந்து சேமா இருக்கும். அப்போ செட் ஆஃப் ஆல் ஜி இன் ஜி சிக்மா ஜி ரெஸ்ட்ரிக்டட் ஹைட் ஈக்குவல் டு சிக்மா இ ரெஸ்ட்ரிக்டட் ஹைட். சாரி, இந்த ரெண்டு ஆட்டோமார்பிசத்துக்கும் டொமைன் வந்து என்னன்னா ஹைட்ஸ் தான் சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா இ ரெஸ்ட்ரிக்டட் ஹைட் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹைட். ஓகே. ஸோ திஸ் ஈக்குவல் டு G belongs to G such that இதை எப்படி எழுதிக்கலாம்னா சிக்மா ஜி ஆஃப் எக்ஸ்னா ஜிஎக்ஸ் ஜி இன்வர்ஸ். இங்க எப்படி எழுதலாம்னா இஎக்ஸ் இ இன்வர்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹைட்ஸ். ஓகே. ஸோ திஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஜி இன் ஜி சச் தட் ஜிஎக்ஸ் ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதிடலாம் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹைட்ஸ். So again இதை rewrite பண்ணீங்கன்னா set of all G in G such that Gx இதை post multiplied by G போடுங்க. post multiplied by G போட்டீங்கன்னா இந்த G inverse G equal to xg for every x belongs to H. So இந்த இதை கேன்சல் பண்ணீங்கன்னா Gx equal to xg. இப்படி இருந்தா என்ன அர்த்தம்னா இது சென்ட்ரலைசர் ஆஃப் H in G. Gx set of all G in G Gx equal to xg for every x belongs to H னா என்ன அர்த்தம்னா சென்ட்ரலைசர் ஆஃப் H in G ன்னு அர்த்தம் சரியா? ஸோ இந்த இதில் அப்ளை பண்ணுங்க. இந்த தியரத்தில் அப்ளை பண்ணீங்கன்னா நார்மலைசர் ஆஃப் H in G by centralizer of H in G is isomorphic to pi of normalizer of H in G. Is a subgroup of art of H. Is a subgroup of art of H. Okay. So we get the result. Next,
கேரக்டரிஸ்டிக் சப்குரூப்னு ஒரு கான்செப்ட். கேரக்டரிஸ்டிக் subgroup. Okay. H is a subgroup of G. Okay. H is a subgroup of G. H is a characteristic subgroup. H is a characteristic subgroup of G. Now, if sigma of H equal to H for every sigma belongs to automorphism of ஒரு சப்குரூப்பை எப்போ கேரக்டரிஸ்டிக் சப்குரூப்னு சொல்லணும்னா ஆர்ட் ஆஃப் ஜிலேருந்து எந்த ஒரு ஆட்டோமார்பிசம் எடுத்தாலும் சிக்மா ஆஃப் ஹைச் ஈக்குவல் டு ஹைச் ஆகும். சிக்மா ஆஃப் ஹைச் ஈக்குவல் டு ஹைச் ஃபார் எவ்ரி ஆட்டோமார்பிசம் சிக்மா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ஜி. அதாவது ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜியில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட்டுக்கு ஹைச்சோட இமேஜ் எங்கே இருக்கணும்னா ஹைச்லேயே வரணும். ஹைச்சோட இமேஜ் எங்கே வரணும்னா ஹைச்சுக்கே வரணும். இப்படி இருந்தால் இந்த சப்குரூப்பை என்ன சொல்லுவோம்னா கேரக்டரிஸ்டிக் சப்குரூப்னு சொல்லுவோம். இந்த சப்குரூப்பை கேரக்டரிஸ்டிக் சப்குரூப்னு சொல்லுவோம். சரியா? சம் ரிமார்க்ஸ் பார்ப்போம். என்னன்னா எவ்ரி characteristic subgroup is normal. Characteristic subgroupலாம் என்னவா இருக்கும்னா நார்மல் சப்குரூப்பா இருக்கும். சரியா? characteristic subgroupலாம் என்னவா இருக்கும்னா நார்மலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, இம்ப்ரூவ் பாருங்க. let height be a characteristic subgroup of gene. The characteristic subgroup of gene. Okay. By definition, badi enna eladalam? Then by definition, sigma of height equal to height for every sigma belongs to art of G. Okay. By definition, badi sigma of height equal to height for every automorphism this. Okay. Since inner automorphism of G is a subgroup of art of G. Okay. Inner automorphism of G is a subgroup of art of G. So, in the statement is true for inner automorphism also. Okay. Inner automorphism in the result is true upon sigma G of height equal to height for every sigma G belongs to inner automorphism of G. Okay. So, for any n belongs to height, sigma G of n belongs to height. ஏன்னா sigma G of height வந்து என்னன்னா heights னே இருக்கு. அப்போ இங்க எந்த வேல்யூ போட்டாலும் sigma G of a height equal belongs to height for every height belongs to capital H. And also this result is true for G also. For every G belongs to G also. Now sigma G of height எப்படி define பண்ணிருக்கோம்? G height G inverse belongs to height. Sigma G of height வந்து என்னன்னா G height G inverse. So இதை பார்க்குறப்போ இந்த கண்டிஷன் இருந்தா height பத்தி என்னப்பா சொல்லலாம்? G height G inverse belongs to height na height பத்தி என்ன சொல்லலாம்? சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் என்னப்பா? இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணா heights வந்து என்ன குரூப்? நார்மல். வெரி குட். ஏன்னா இது any height belongs to height, any G belongs to G. G height G inverse belongs to height. So height is a normal subgroup of G. Okay. So upon every characteristic subgroup is normal. Okay. Every characteristic subgroup is normal. Here height be any characteristic subgroup. சரியா? So height வந்து நார்மல்னு சொல்லிட்டோம். Converse true-ஆ? Converse நார்மல் சப்குரூப்லாம் கேரக்டரிஸ்டிக் சப்குரூப்பா இருக்கும். நார்மல் சப்குரூப்லாம் கேரக்டரிஸ்டிக் சப்குரூப்பா இருக்கும்.
Converse is not true. Okay. Converse is not true in general. Okay. அப்போ counter example கொடுங்க பார்ப்போம். counter example கொடுக்கணும். அப்போ ஒரு group கொடுக்கணும். அதில் உள்ள ஆட்டோமாவிசம்லாம் தெரியணும். அதில் ஒரு நார்மல் சப் குரூப் எடுத்தீங்கன்னா அது கேரக்டரிஸ்டிக் இல்லைன்னு சொல்லணும். சரியா? உங்களுக்கு நேற்று நடத்தினதுல ஆட்டோமாவிசம் எந்தெந்த குரூப்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? அபிலியன் குரூப் அதாவது இசட்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர்ட் ஆஃப் இசட்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம், கெய்லின் 4 குரூப்புக்கு ஆட்டோமாவிசம் கண்டுபிடிச்சிருக்கோமாப்பா? ஆர்ட் ஆஃப் கெய்லின் 4 குரூப் கண்டுபிடிச்சிருக்கோமா இல்லையா? கண்டுபிடிச்சிருக்கோம்ல. 6 ஆட்டோமாவிசம் வரும். ஸோ ஆர்ட் ஆஃப் V4 வந்து ஐசோமார்பிக் டு S3ன்னு சொன்னாங்களப்பா நேற்று. சொல்லியிருக்கோமா இல்லையாப்பா? ஆர்ட் ஆஃப் V4 கெய்லின் 4 குரூப் ஐசோமார்பிக் டு S3ன்னு பார்த்துருப்போம். எடுத்து பாருங்க. சரியா? ஸோ நான் கெய்லின் 4 குரூப் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் V4 equal to EABC. இதில் உள்ள சப் குரூப்ஸ்லாம் இது வந்து என்னன்னா எபிலியன் குரூப். ஓகே, இட்ஸ் எபிலியன் குரூப். ஸோ எவ்ரி சப் குரூப் இஸ் நார்மல். இதில் உள்ள சப் குரூப் எல்லாமே எபிலியன் குரூப்ல எல்லா சப் குரூப்புமே நார்மல். ஸோ E, A, E, B and E, C are normal. ட்ரிவியல் சப் குரூப் விட்டுட்டேன். சரியா? நார்மல் சப் குரூப்ஸ். ஒரு நிமிஷம் தான். சரி, இதெல்லாம் நார்மல் சப் குரூப். இப்போ இந்த சப் குரூப் வந்து கேரக்டரிஸ்டிக் சப் குரூப்பா இருக்குமா? யாராச்சும் சொல்ல முடியுமா? இந்த சப் குரூப் வந்து கேரக்டரிஸ்டிக் சப் குரூப் ஆர்மா? ஆர்ட் ஆஃப் V4ல உள்ள எலமெண்ட்லாம் நான் எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஐடென்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ABC. E எப்பவும் ஃபிக்ஸ்டு. ABC இது ஐடென்டிட்டி ஆட்டோமாவிசம். அடுத்து EABC E ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து BCA ஒன்று பார்த்துருப்போம். அடுத்து E ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ABC CABன்னு பார்த்துருப்போம். அடுத்து EABC BACB EABC BA ஃபிக்ஸ் பண்ணிருங்க. CA அடுத்து EABC BAC இதான் ஆட்டோமாவிசம். இந்த எலமெண்ட்லாம் எங்க இருக்குன்னா ஆர்ட் ஆஃப் V4ல உள்ள எலமெண்ட். சரியா? அப்போ இந்த சப் குரூப் எடுத்துக்குவோம். ஹைச் வந்து E, சரியா? E, அப்போ E, எடுத்துக்கங்க. இந்த ஆட்டோமாவிசத்தை எடுத்துக்கங்க. சிக்மா ஈக்குவல் டு திஸ். சரியா? இப்போ இது கேரக்டரிஸ்டிக் சப் குரூப்பா இருக்கணும்னா இதுல உள்ள எல்லா ஆட்டோமாவிசத்துக்கும் ஹைச்சோட இமேஜ் வந்து என்னது வரணும்? ஹைச்னு வரணும். சரியா? இந்த ஆட்டோமாவிசம் எடுத்துக்கிறேன். இந்த ஆட்டோமாவிசத்துல சிக்மா ஆஃப் A ஈக்குவல் டு B வருது, சிக்மா ஆஃப் B ஈக்குவல் டு A அண்ட் சிக்மா ஆஃப் C ஈக்குவல் டு C. சரியா? அப்போ ஹைட்ல உள்ள எலமெண்ட்டுக்கு இமேஜ் பாருங்க. ஐடென்டிட்டியோட இமேஜ் வந்து ஐடென்டிட்டி தான். ரைட்டா? சிக்மா ஆஃப் A ஈக்குவல் டு என்ன வந்துருதுன்னா B வருது. அப்போ சிக்மா ஆஃப் ஹைட்ஸ் வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டு A, Bயா E, Aயா? இந்த ஆட்டோமாவிசத்துக்கு இந்த ஆட்டோமாவிசம் எடுக்க சிக்மா ஆஃப் ஹைட்ஸ் கால்குலேட் பண்ண சிக்மா ஆஃப் ஹைட்ஸ் என்னன்னா ஐடென்டிட்டிக்கு வந்து என்ன வருதுன்னா ஐடென்டிட்டி வந்துட்டு ஏயோட இமேஜ் என்னன்னா B. ஏயோட இமேஜ் வந்து B வருது. ஓகே, ஏயோட இமேஜ் B வந்துட்டு. அப்போ this is not equal to ஹைட்ஸ். சரி, ஒரு நிமிஷம் தான். இதுல சிக்மா ஆஃப் ஹைட்ஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா சிக்மா ஆஃப் ஹைட்ஸ் என்ன வந்துருக்கு பாருங்க. ஐடென்டிட்டியோட இமேஜ் ஐடென்டிட்டி, ஏயோட இமேஜ் B. This is not equal to heights. ரைட்டா? ஸோ அப்போ height is not a characteristic subgroup. ஓகே, ஸோ அப்போ ஹைட்ஸ் வந்து நார்மல் சப்குரூப்பா இருக்கு. பட் இந்த ஆட்டோமாவிசத்துல சிக்மா ஆஃப் ஹைட்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஹைட்ஸ்னு சொல்லிட்டோம். ஸோ ஹைட் இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக் சப்குரூப்.
இந்த சப்குரூப் வந்து கேரக்டரிஸ்டிக் சப்குரூப்பா இருக்குமா? E, B. E, B வந்து கேரக்டரிஸ்டிக் சப்குரூப்பா இருக்குமா? இதே ஆட்டம் ஆஃப் இசட் எடுத்துக்கங்க. இதே சிக்மாவை எடுத்துக்கங்க. பியோட இமேஜ் என்னவாயிரும்னா ஏயா மாறிடும். சரியா? அப்போ இதே சிக்மாவுக்கு சிக்மா ஆஃப் இ கமா பி எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா இ கமா ஏன்னு வரும். ஸோ நாட் ஈக்குவல் டு இ கமா பி. ஸோ திஸ் சப்குரூப் இஸ் நாட் கேரக்டரிஸ்டிக். நாட் கேரக்டரிஸ்டிக் சப்குரூப். ஓகே, அதே மாதிரி இதே இதுக்கு சிக்மா ஆஃப் இ கமா சி எடு. இந்த இதில் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா அதே தான் கிடைக்கும். இ கமா சி வந்துடும் இந்த ஆட்டம் ஆஃப் இசட்டுக்கு. அப்போ வேற ஒரு ஆட்டம் ஆஃப் இசட்டுக்கு இது நாட் ஈக்குவல். சரியா? வேற ஒரு ஆட்டம் ஆஃப் இசட்டுக்கு நாட் ஈக்குவல். அப்போ இ கமா சியும் என்னன்னா நாட் ஏ கேரக்டரிஸ்டிக் சப். ஸோ அப்போ every characteristic subgroup is not normal, but normal subgroup need not be a characteristic subgroup. Normal subgroup need not be a characteristic subgroup. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோம். சரியா? இப்போ அடுத்து என்னன்னா find all characteristic subgroups of Z, plus. சொல்ல முடியுமா யாருக்கும்? Z, plus வந்து cyclic group. Yeah, this is cyclic group generated by 1 and -1 also. Okay, இப்போ Z, plus உள்ள characteristic subgroup லாம் சொல்லுங்க. Z, plus உள்ள characteristic இதுல உள்ள Z, plus உள்ள subgroups-லாம் என்னப்பா ஃபர்ஸ்ட்? Z, plus வந்து cyclic group. சரியா? அப்போ சப்குரூப்பும் சைக்கிளிக்கா இருக்கும். அப்போ இதுல உள்ள சப்குரூப்ஸ்லாம் என்ன எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா NZ ஃபார்ம்ல இருக்கும். Is a subgroup for every n greater than or equal to 0. Here n greater than or equal to 0. And இதுல ஒரு சின்ன நோட் பண்ணிக்கிறேன். ஜென்ரலா for any group G, identity and G are characteristic subgroup. Okay. Identity G characteristic subgroup இருக்குமா இருக்காதாப்பா? இந்த குரூப் எடுத்தாலும் ஐடென்டிட்டியும் ஜியும் கேரக்டரிஸ்டிக் சப்குரூப்பா இருக்கும். எப்படின்னா சிக்மா ஆஃப் இ ஈக்குவல் டு இ ஃபார் எவ்ரி சிக்மா பிலாங்ஸ் டு ஜி. ஓகே, ஃபார் எவ்ரி சிக்மா பிலாங்ஸ் டு ஆட் ஆஃப் ஜி. எல்லா ஆட்டம் ஆஃப் இதுலையும் ஐடென்டிட்டி கோஸ் டு ஐடென்டிட்டி தான். சரியா? ஸோ அப்போ சிங்கிள்டன் ஐடென்டிட்டி வந்து கேரக்டரிஸ்டிக் சப்குரூப். அடுத்து ஃபார் எனி சிக்மா ஆஃப் ஜி என்ன எங்க வரும்? சிக்மா வந்து ஆட்டோமார்பிசம் ஜி எடுத்திருக்கேன். ஜியோட இமேஜ் எங்க இருக்குன்னா ஜியில தான் இருக்கும். ஜியோட இமேஜ் எங்க இருக்குன்னா ஜியில தான் இருக்கும். ஃபார் எவ்ரி சிக்மா பிலாங்ஸ் டு ஆட் ஆஃப் ஜி. ஸோ ஐடென்டிட்டி அண்ட் ஜி ஆர் கேரக்டரிஸ்டிக் சப்குரூப். சரியா? ஐடென்டிட்டி அண்ட் ஜி ஆர் கேரக்டரிஸ்டிக் சப்குரூப். ஓகே, இப்போ இந்த இடத்துல சொல்லுங்க, இதுல Z, பிளஸ்ல உள்ள கேரக்டரிஸ்டிக் சப்குரூப்லாம் சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. ட்ரை பண்ணுங்க. நீங்க தான் சொல்லணும்பா. Z, பிளஸ்ல உள்ள கேரக்டரிஸ்டிக் சப்குரூப்லாம் சொல்லுங்க. சொல்லுங்கப்பா யாராச்சும். கருப்புசாமி ட்ரை பண்ணுப்பா. கருப்புசாமி சரி சரி சொல்லுப்பா. கேரக்டரிஸ்டிக் சப்குரூப்பே எழுதிட்டேன். சரியா? கேரக்டரிஸ்டிக் சப்குரூப் நீ சொல்லணும்னா ஆட்டோமார்பிசம் ஆஃப் Z தேவை தானே? ஆட்டோமார்பிசம் ஆஃப் Z என்னதுப்பா? ஆட்டோமார்பிசம் ஆஃப் Z நேத்து தானப்பா பார்த்தோம்.
எல்லா ஆட்டோமார்பிசமும் இமேஜ் ஆஃப் ஒன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு பார்த்தோம்ல. எஸ் சார், உன்னோட இமேஜ் தெரிஞ்சா கண்டுபிடிச்சிக்கலாம் சார். அப்போ அந்த ஆட்டோமா சொல்லுங்க. எல்லாம் மறந்துட்டா? இருங்க. ஆட்டா மத்தவங்களுக்கு தெரியலையப்பா, மத்தவங்க யாராச்சும் சொல்லுங்க. வேற வேற யாராச்சும் சொல்லுங்கப்பா. வெயில்முத்து எதுவும் தெரியுமாப்பா? வெயில்முத்து வரலையா? வரல. வேற யாராச்சும் சொல்லுங்க. ஆன்சி மால் சொல்ல முடியுமா? ஆன்சி மால் இருக்கீங்களா எப்படி? சொல்லுங்க. ஆட்டோமாபிசம் ஆஃப் இசட் என்னதுங்க? நேத்தான் பார்த்தோம். ஆட் ஆஃப் இசட். நீங்க ஆன்சர் முடிஞ்சா சொல்லுங்க. ஆன்சி மால் சொல்லுப்பா சார். இசட் ஐசோமர் அந்த ஆட்டோமாபிசம் நம்மளுக்கு தேவை. ஆட்டோமாபிசத்தை வச்சு தானே கேரக்டரிஸ்டிக் சப் குரூப் சொல்ல முடியும். அந்த ரெண்டு ஆட்டோமாபிசம் என்னது? ஒரு ஆட்டோமாபிசம் ஐடென்டிட்டி ஆட்டோமாபிசம், இன்னொரு ஆட்டோமாபிசம் சிக்மா. சிக்மா ஆஃப் எம் வந்து என்னன்னா மைனஸ் எம், ரைட்டா? மைனஸ் எம் பிலாங்ஸ் டு இசட். ஓகே, இந்த ரெண்டு ஆட்டோமாபிசம் தான் இருக்கும். இப்போ இந்த ஐ ஆஃப் என் இசட் என்னப்பா வரும்? ஐ ஆஃப் என் இசட் வந்து என் இசட் தான். ஏன்னா இது ஐடென்டிட்டி ஆட்டோமாபிசம். ஐடென்டிட்டி ஆட்டோமாபிசம் எடுத்தீங்கன்னா எக்ஸ் கோஸ் டு எக்ஸ் தான். அப்போ மல்டிபிள் ஆஃப் என் கோஸ் டு மல்டிபிள் ஆஃப் என் தான். அடுத்து சிக்மா ஆஃப் எம் என் இசட் என்ன வரும்பா? சிக்மா ஆஃப் என் இசட். இந்த என் இசட்ங்கிறது மல்டிபிள் ஆஃப் என். அப்போ மல்டிபிள் ஆஃப் என்ல உள்ள பாசிட்டிவ் மல்டிபிள் ஆஃப் என்ல உள்ள பாசிட்டிவ் மல்டிபிள் ஃபுல்லா நெகட்டிவ் மல்டிபிளுக்கு மேப் ஆகும். நெகட்டிவ் மல்டிபிள்லாம் எங்க போய் மேப் ஆகும்னா பாசிட்டிவ் மல்டிபிளுக்கு மேப் ஆகும். புரியுதா? என்னன்னு சிக்மா ஆஃப் என் ஒன்னு ஜஸ்ட் இது இருக்கு. -2n -n அடுத்து 0 n 2n 3n and so on. சரியா? இப்போ சிக்மாவை இதுக்கு ஆப்ரேட் பண்ணுங்க. சிக்மா ஆஃப் திஸ், ரைட்டா? இந்த வேல்யூ -3n -2n -n 0 n 2n 3n இது இருக்கும். சரியா? இதனுடைய இமேஜ் இந்த இடத்துல சிக்மா ஆஃப் எம் வந்து என்னன்னா மைனஸ் எம். சரியா? சிக்மா. அப்போ இந்த நெகட்டிவ் மல்டிபிள் ஃபுல்லா எங்க மேப் ஆகும்னா பாசிட்டிவ் மல்டிபிளுக்கு மேப் ஆகும். இந்த பாசிட்டிவ் மல்டிபிள் ஃபுல்லா எங்க மேப் ஆகும்னா நெகட்டிவ் மல்டிபிளுக்கு மேப் ஆகும். 0 goes to 0 தான். சரியா? அப்போ சிக்மா ஆஃப் என் இசட் எங்க மேப் ஆகுது பாருங்க. அகெயின் என் இசட்டுக்குள்ளே விழுந்துருது. சிக்மா ஆஃப் என் இசட் வந்து என்னன்னா என் இசட்டே வந்துடும். சரியா? அதாவது பாசிட்டிவ் மல்டிபிள் ஃபுல்லா நெகட்டிவ்க்கு போயிடும், நெகட்டிவ் மல்டிபிள்லாம் பாசிட்டிவ் வந்துடும். 0 goes to 0. அப்போ என் இசட்டோட இமேஜ் வந்து என்னன்னா என் இசட் தான். சரியா? ஸோ அப்போ என் இசட் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் சப்குரூப். ஸோ அப்போ இசட் கமா பிளஸ்ல உள்ள எல்லா சப்குரூப்புமே கேரக்டரிஸ்டிக் சப்குரூப் தான். இசட் கமா பிளஸ்ல உள்ள எல்லா சப்குரூப்புமே என்னன்னா கேரக்டரிஸ்டிக் சப்குரூப் தான். ஏன்னா ஐடென்டிட்டி ஆட்டோமாபிசத்துலயும் இது வந்துட்டு ஐ ஆஃப் என் இசட் ஈக்குவல் டு என் இசட் வந்துட்டு அடுத்து சிக்மா ஆஃப் என் இசட் என்ன வந்துட்டுனா என் இசட்னே வந்துட்டு. ஓகே, ஸோ அப்போ எவ்ரி சப்குரூப் ஆஃப் இசட் கமா பிளஸ் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் சப்குரூப். எவ்ரி சப்குரூப் ஆஃப் இசட் கமா பிளஸ் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் சப்குரூப். ஓகே, ஸோ எல்லா சப்குரூப்புமே இங்கே கேரக்டரிஸ்டிக் சப்குரூப்பாக தான் இருக்கும். சரியா?